ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்றைக்கு நாம் அரசியல் செய்திகளில் பேசுகிறது 3 விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பேசிடலாம். நம்பர் 1, நம்ம இந்திய ஒன்றியம். ஏன்னா ஒன்றிய அரசு தான் சொல்லணும். ஏன்னா அது இந்தியா அப்படிங்கிறது நம்ம நாடு, நம்ம நாடு. அதுதான் அந்த பெருமை எப்பவுமே உண்டு. அதே நேரத்தில் அத்தனை மாநிலங்களோட கூட்டமைப்பு தான் இந்த ஒன்றிய அரசு தான் இந்திய அரசு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை. அது ஒன்றிய அரசு சொல்லும்போது சிலர் எரிச்சல் படலாம். எரிச்சல் பட்டாலும் தவறு இல்லை. இந்தியாங்கிறது ஒரு ஒன்றிய அரசு, மாநிலங்களின் கூட்டமைப்பு தான் இந்தியா. இப்போ தமிழ்நாடு எடுத்தாச்சுன்னா அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட நிலம் இருக்குது, ஒரு 3.25 கோடி ஏக்கர் இருக்குது. இந்தியா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த இடமும் கிடையாது. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா அப்படிங்கிறனால அதை வச்சுக்குவோம். இப்போது 2014 இப்போ வரைக்கும் ஒன்றிய அரசு யாருக்காக பாடுபடுது, செயல்படுது அப்படின்னா அதானி என்ற ஒரு தனி மனிதருக்காக பாடுபடுது. அந்த அதானி ஒரு சாதாரண ஆளாக இருந்தவர் இன்றைக்கி 12 லட்சம் கோடி, 13 லட்சம் கோடி, 18 லட்சம் கோடி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக வர்றதுக்கு காரணம் இந்த மோடி. இப்போது மோடி மக்களுக்கான பிரதமர் இல்லை. அவர் அதானியோட கைப்பாவை. அதை கைக்குலின்னு சொல்கிறது கூடாது, அதானியோட கைப்பாவை. அதானி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர். நான் நம்ம பிரைம் மினிஸ்டரை பற்றி இவ்வளோ அவதூறாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். பிரைம் மினிஸ்டர் அப்படி தான் இருக்கார். ஏன்னா அவர் மக்களுக்கான பிரைம் மினிஸ்டராக இல்லை. ஏன்னா மக்கள்னா இப்போ நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கேன். அதே மாதிரி இப்போ கேட்குற நேயர்கள் நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலே இல்லை இந்தியாவில் எங்கே வேணாலும் இருந்தீங்கன்னா, இது இந்தியா நம்ம நாடு. இந்த வளம், இந்த பணம், இந்த பொருளாதாரம், இது எல்லாமே, இந்த சக்தி, இது எல்லாமே நமக்கானது. அதை விட்டுட்டு யாரோ ஒரு அதானிக்காக பிரைம் மினிஸ்டர் ஓடி உழைக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்ல முடியும்? ஸோ பிரைம் மினிஸ்டர் ஹீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் ரூலிங் இந்தியா எனிமோர் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள சூழல். இதில் இப்போ சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, அதானியை எந்த நேரமும் கைது பண்ணணும் அமெரிக்கா துடிச்சிக்கிட்டு இருக்குது. அது ஹிண்டன்பர்க் ஆல்ரெடி அவங்களோட ஊழலை பூரா சொல்லிட்டாங்க. அந்த செஷல்ஸ் தீவுலேருந்து இதிலேருந்து அதாவது வெளியில் உள்ள தீவுகள்லேருந்து பணத்தை எக்கச்சக்கமாக ஷெல் கம்பெனி மூலமாக பண்ணது எல்லாமே சொல்லிட்டாங்க. அது போக செயற்கையாக அவங்களுடைய இதை பூரா ஷேர் வேல்யூ பூரா ஏற்றி விட்டு ஏமாத்துனாங்க அப்படின்றது. அதுபோக அமெரிக்காவில் அதானியோட நெஃப்யூ அப்புறம் அதானியோட அண்ணன் இங்கே ஷெல் கம்பெனியில் அப்படின்னா அந்த குடும்பம், அந்த கூட்டம் என்ன பண்ணாங்க, அமெரிக்காவில் பெரிய அளவுக்கு பணத்தை திரட்டினாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா 1.7 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பில்லியனா அந்த தரவு இன்னும் கரெக்டாக கிடைக்கல, பட் டீட்டெயில் இருக்குது. 1.7 பில்லியன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு. ஒரு 13,000 கோடி 15,000 கோடி அந்த ரேஞ்சுக்கு அமெரிக்காவிலேருந்து பணத்தை திரட்டி அந்த பணத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா லஞ்சம் கொடுக்கறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னா அதை ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. அது ஆவணங்கள் மூலமாகவே ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. அப்போது எங்கள் நாட்டு பணத்தை எங்கள் நாட்டு மக்களோட பணத்தை நீங்கள் வாங்கி உங்கள் நாட்டிலேயோ வெளியிலேயோ லஞ்சம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவீங்களா? ஏன்னா அமெரிக்காவில் என்ன வேணாலும் பண்ணலாம். லஞ்சம், ஊழல் அப்படிங்கிறது அமெரிக்காவில் மிக பெரும் குற்றம், கிரைம். இந்தியாவில் அதை அந்த கிரைமை பிஜேபி வந்ததுக்கப்புறம் அதை அவங்க சட்டபூர்வமாக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் இதெல்லாம் இப்படி தான் பண்ணுறோம், பிரைம் மினிஸ்டர் ஃபண்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை இதில் ஆடிட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. எல்லோரும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. 11,000 கோடி அந்த லாக்டவுன் பீரியடில் எக்கச்சக்கமாக வந்துச்சு. கொரோனா ரிலீஃபுக்காக அப்படின்னு கேட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் குரல் கொடுத்தாரு, எல்லாம் அள்ளி கொடுத்தாங்க அல்லது கொடுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பணம் எங்கே போச்சு, யாருக்காக செலவு பண்ண அப்படின்னா நோ பிம்பிளிக்கு பிளாக்கி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பிரைம் மினிஸ்டர் அப்புறம் அந்த கூட்டம் அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு பணமும் இந்திய மக்களோட வியர்வை துளி. ஒவ்வொரு மனிதனும் இங்கே பாடாப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப சுகமாக நம்ம பணத்தை பூரா அள்ளிட்டு போகிறாங்களா? அதுக்கு பெரிய ஆப்பு அமெரிக்கா ஏற்கனவே சொல்லி பார்த்தாங்க. 2022, 23, 24 இதெல்லாம் சம்மன் கொடுத்து பார்த்தாங்க. இந்திய அரசு, இந்தியா தான் ஒன்றிய அரசு, நம்ம இந்திய ஒன்றிய அரசு அதானிக்கு சம்மனை போய் சேர்க்கவே இல்லை. கேட்டால் இங்கே வரும்போது நோனோ இதில் கையெழுத்து போடலை, இதில் கமா மிஸ்டேக்காக இருக்குது, இதில் பேர் மிஸ்டேக்காக இருக்குது, அவங்க கொடுக்க முடியாதுன்னு திருப்பி
திருப்பி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்னாச்சு, அங்கே அதானியோட வழக்கறிஞர் அங்கே அமெரிக்காவில் இப்போ எதிர்த்து வழக்காடுறதுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து நீ போய் சர்வ் பண்ணிடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வழக்கறிஞருக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா அமெரிக்காவுக்கு எதிராக அங்கே செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் இங்கே கைக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஆனாலும் அது இன்னும் கரெக்டாக சர்வ் பண்ணி அதானியை வந்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இன்னும் இந்திய ஒன்றிய அரசு முடிவெடுக்கலை. ஆனால் இந்திய ஒன்றிய அரசுக்கு இப்படி ஒரு பக்கம் அமெரிக்காவில் நெருக்கடி வந்த உடனே இன்னொரு பக்கம் சைனாலேருந்து நெருக்கடி. சைனா என்ன பண்ணிட்டாங்க வந்து அந்த பெல்ட் அண்ட் சில்க் ரோடு, அந்த ஒரு ரோடு இதுக்கெல்லாம் வந்து இந்தியாவை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நேரடியாக பயன்படுத்த முடியாதுன்னு இந்தியா சைனாவுக்கு நோ சொல்லிவிட்டு அதானி மூலமாக பண்ணுங்கன்னு சொல்லி சைனாவோட பேங்க்லேருந்து எக்கச்சக்கமான பணம், அந்த பணம் இந்த மாதிரி ஷெல் கம்பெனி மூலமாக இவங்களுக்கு வந்து இவங்களுடைய சொத்து மதிப்பை தேவையில்லாமல் கூட்டி காமிச்சதுக்கு சைனாவோட பணம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சைனா வந்து இப்போது பயங்கரமான ஒரு எனது இந்தியா மேலே கோபத்தில் இருக்காங்க. எங்கள் பணத்தை நீங்கள் இப்படி கையாடல் பண்ணுவீங்களா, ஒரு அதானின்னு ஒருத்தருக்காக கையாடல் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த தகவல் எதுனா அதானியால் வீழ்ந்த இந்தியாவா, அதானியால் வீழ்ந்த பிஜேபியா அப்படின்னு வந்து கூடிய விரைவில் தெரியும். ஏன்னா அமெரிக்கா ஒரு பயங்கர ஒரு மோசமான என்ன சொல்கிறது ஒரு கோபமான இதில் இருக்காங்க. அதுக்கு சைனா எங்களை வந்து இந்த மாதிரி ஏமாத்துறேன்னு சைனா வந்து இந்தியா மேலே கோபத்தில் இருக்குது. இப்படி ஒரு இப்பேற்பட்ட ஒரு சூழல் நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து ஒன்றிய அரசுக்கான அரசியலில் ஒரு முக்கியமான செய்தி. இப்போ தமிழ்நாடு எடுத்தாச்சுன்னா 2 பேரை சொல்லலாம். இப்போ நம்பர் 1 வந்து தற்கொலை பண்ண டிடிவி. ஏன் தற்கொலை பண்ணாருன்னா அவர் என்ன சொன்னார், அது பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர் தலைமை ஏற்றுக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து தற்கொலை பண்ணிக்கலாமே அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து அங்கே அந்த தலைமை ஏற்றுக்கிட்டாரா? அப்போ என்ன, கிட்டத்தட்ட அவர் வந்து சூசைடு பண்ண டிடிவி அப்படின்னு சொல்லணும், தற்கொலை பண்ண டிடிவி. இப்போது அங்கே அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது டிடிவி தினகரனா அல்லது தற்கொலை பண்ண டிடிவி தினகரனோட ஆவியா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வந்து நிற்கிது. அப்போது அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஒரு காசுக்காக அல்லது அதிகாரத்துக்காக இப்படிலாம் வந்து பயந்து பின்வாங்கி தப்பாக பேசி ஒருத்தரை தப்பாக பேசி திரும்ப அவர் கூடயே சேர்ந்துட்டு நாங்கள் வந்து தோளில் கை போட்டு என்னது ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் பிரிந்தன மீண்டும் சந்தித்த போது அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும், ஒரு பாடல் இருக்கே, அது மாதிரி அவங்க வந்து 2 பேரும் வந்து தோளோட தோலை அணைச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பண்ணிவிட்டு உண்மையிலே அது பார்க்குறதுக்கு கேவலமாக இருந்தது. அல்லது இந்த அளவுக்கு பேசியிருக்க வேண்டாமே, அமைதியாக இருந்திருக்கலாம். திரும்ப வந்து சேரும்போது ஓகே வேறு வழியில் நாங்கள் சேர்ந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த டிஜிட்டல் யுகத்தில் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் எல்லாமே பதிவாகுது. அந்த பதிவாகிற பேச்சு ஓரளவாவது நியாயமாக இருக்கணும் அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதுபோக டிடிவியை நம்பி எலெக்ஷனில் எக்கச்சக்கமாக சொந்த காசை செலவு பண்ண ஏகப்பட்ட பேர் சொந்த காசில் சூனியம் வச்ச மாதிரி இன்றைக்கி வந்து டிடிவியை எதிர்த்து நிற்கிறாங்களா. அதனால் டிடிவியோட எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது இவர் சேர்ந்ததுனால என்டிஏவுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா இப்போ கெட்டது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்திருக்க தகவல். 3வது ஒரு சின்ன செய்தி என்னென்னா, தாவேகாவுக்கு விசில் சின்னம் கிடைச்சது எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சு ட்ரோல் எக்கச்சக்கமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்ன தான் ட்ரோல் பண்ணாலும் சோர்ந்து போய் இருந்த தாவேகா இப்போ கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துருக்கு. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். இன்றைக்கி வந்து மாமல்லபுரத்தில் அவர் வந்து பேச போகிறத எல்லாம் சொன்னாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அடுத்து பார்ப்போம். விசில் சின்னம் அவர்களுக்கு ஒரு பூஸ்ட் அப்படிங்கிறதான் இன்றைக்கி உள்ள தகவல். அடுத்து மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.